6 மணி நேரத்தில் 22 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் முழுவதும் குளம் போல் மழைநீர் தேங்கியது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை கனமழை பெய்தது. அதிகபட்சமாக விழுப்புரம் நகரத்தில் 22 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியது. செஞ்சியில் 14 சென்டிமீட்டரும், திண்டிவனத்தில் 12 சென்டிமீட்டரும், மரக்காணத்தில் 10 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியது. விடிய விடிய கொட்டிய கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்தது. பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் முழுவதும் குளம் போல தேங்கிய மழை நீரால் வெளியே காத்திருந்த பயணிகள் பேருந்துகளில் ஏறி செல்லும் நிலை ஏற்பட்டது. தேங்கியிருந்த மழை நீரில் பேருந்துகள் ஊர்ந்து சென்றன. மாளிகைமேடு கொட்டம்பாக்கம் நெல்லிக்குப்பம் கடலூர் தாமரைக்குளம், காந்திநகர், ஜெகநாதன் நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்தனர். இதனிடையே விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் பழனி, எம்எல்ஏ லட்சுமணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து மழைநீரை அப்புறப்படுத்த நகராட்சி ஊழியர்களுக்கு அறிவுறுத்தினர். இங்க நிறைய மழை, தண்ணியே போகல, பஸ் ஸ்டாண்ட் உள்ளவே போக முடியல. இது மாதிரி இருந்தா எப்படி, எவ்வளவு தூரம் நாங்க நிக்கிறது? ஃபுல்லா தண்ணி எடுக்கணும். எவ்வளவு பாருங்க, பீப்புள் எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க. எப்படி போறது, எவ்வளவு நேரம், எந்த பக்கம் பஸ் வரும்னு தெரியல. வெளியில நின்று பஸ் ஏறோம் பாருங்க, எவ்வளவு அவஸ்தை. இன்னும் வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாம கிடையாது இந்த விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு. மழை கடுமையான மழை தான், நைட்டு மிக கடுமையான மழை. இடி மின்னல் வச்சு ஊந்த மாரி இருந்தது. நைட்லாம் தூக்கமே கிடையாது. ஆனால் மழை அதிகம் தான். ஆனால் மற்ற இடத்துலாம் தண்ணி போயிட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் அப்படியே தான் இருக்குது. மரக்காணத்தில் நேற்றிரவு பெய்த கனமழையால் 3000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பள்ளங்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. மரக்காணம் பூமி ஈஸ்வரர் கோயில் வளாகத்தில் தேங்கி நின்ற மழை நீரால் பக்தர்கள் அவதியடைந்தனர். இக்கோயிலில் 73 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. உள்ள போகவே முடியல. 2 அடி ஆழத்துக்கு தண்ணி கிடக்கிறது. இவ்வளவு வேதனையா இருக்கு எனக்கு. உள்ள சுவாமி சன்னதி வரையிலும் தண்ணி இருக்கு. ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் காணிமேடு, மண்டகப்பட்டுக்கு இடையே கட்டப்பட்டுள்ள தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கீழ்பெரும்பாக்கம் ரயில்வே தரைப்பாலத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அவ்வழியே போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.